இந்த கையெழுத்து எதனா புரியுதா? ஸோ மை மெடிக்கல் ரிப்போர்ட், எடுத்துக்கிறேன். ஸோ அங்கே வந்து ஃப்ரீ தர்ஷன் இருக்கும் சீனியர் சிட்டிசன் பேஷண்ட்ஸ்க்கெலாம். ஸோ அதுக்கு இது கொடுத்து பார்க்கலான்ட்டு டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினேன். பட் ஹேண்ட் ரைட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குது. ஓப்பா இந்த கதை பற்றி சொல்கிறேன். மெடிக்கல் ரிப்போர்ட் எனக்கு என்னன்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ஸ்டண்ட் வச்சுருக்கு. 3 பிளாக் இருந்தது. ஒன்று வந்து சிவியராக 92% இருந்தனால எனக்கு ஹார்ட்டில் ஸ்டண்ட் வச்சுருக்கு. ஸ்டண்ட்டுன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸ்டண்ட்டுனா என்னென்னு டீட்டெயிலாக வேணும்னா நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இதுதான் அதோட ரிப்போர்ட்டு. செப்டம்பர் மந்த்து வச்சோம். ஸோ ஆல்மோஸ்ட் 7 மந்த் ஆகிடுச்சி. ஸோ அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிறேன். 3 பிளாக்கில் ஒரு பிளாக்குக்கு ஸ்டண்ட் வச்சுருக்கு. 2 வந்து மெடிசனில் க்யூர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மெடிசன் சாப்பிட்டுருக்கேன். ஸோ லைஃப் லாங் நான் வந்து மெடிசன் சாப்பிட்டே ஆகணும். ஸோ மெடிசன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 14 மெடிசனு, பிபிக்கு, சுகருக்கு, அப்புறம் ஹார்ட்டுக்கு, அந்த மாதிரி ஃபுல்லாக இவ்வளோ மாத்திரையும் டெய்லி 2 டைம்ஸ் சாப்பிட்ணும். ஸோ ஷிர்டிக்கு போகிறனால இந்த ரிப்போர்ட்டு காமிச்சேன். ஏன்னா ரொம்ப கூட்டத்தில் வந்து என்னால் போக முடியாது. டாக்டர் ஓகே போகலாம், மலை மாதிரி தான் ஏறக்கூடாது, ஷிர்டி தானே, போயிட்டு வாங்க, அவரும் பாபா டிவோட்டி, போயிட்டு வாங்கன்னாரு. ஒரு கிளினிக் போயிட்டு வாங்கினேன். இங்கே தான் இருக்கார். அவர் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர். ஸோ இது கொடுத்துருக்கேன், இது வாங்கியிருக்கேன். இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணவங்க போய் கேட்கலாம், பட் அதுக்கெலாம் டைம் எடுக்கும், அங்கே போய் வெயிட் பண்ணணும். அதனால நம்ம வீட்டு பக்கத்தில் இவர்கிட்ட கேட்டேன், கொடுத்தோம். இவரும் வந்து கெசட் தான். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். இதை வந்து காமிச்சு பார்ப்போம், அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை. அதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டும் கையில் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தா தெரியும், இதில் கிளியராக வந்து ஸ்டண்ட் வச்சுருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்கு. ஸோ பார்ப்போம். காட்ஸ் கிரேஸ், பாபாஜியோட இதில் எனக்கு அந்த ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் கொடுத்தாங்கன்னா சரி. ஏன்னா போனேன்னா நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கார், இந்த ஸ்ட்ரீட் மோனையில் லோகநாதன் டாக்டர்னு. ஸோ அவர்கிட்ட வந்து தான் முன்னாடிலாம் பிபி டேப்லெட்லாம் வாங்கி பிபிலாம் செக் பண்ணுவேன். ஸோ அவர்கிட்ட வந்து போய் காமிச்சேன் நான், இந்த மாதிரி ஸ்டண்ட் வச்சுருக்கேன் ஓகேன்னாரு. அப்புறம் வந்து எல்லா ரிப்போர்ட்ஸும் பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, ஆக்சுவலாக வந்து எனக்கு ஸ்டண்ட் வச்ச டாக்டர் போய் பார்க்கணுன்னா கல்யாணி ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணும். அண்ட் தென் வந்து அவர்கிட்ட பார்க்கணும், ஒரு 2 hours போய் உட்காரணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம இப்போ அர்ஜென்ட்டுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேணும்ல, அதுக்காக நான் என்ன பண்ணேன், சரி நம்ம பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போனேன். ஸோ அவர் வந்து ஓகே தரேன்னாரு. இந்த மாதிரி சொன்னேன் எல்லாத்தையும். அவர் சொன்னார், மூச்சு வாங்குது டாக்டர் ஒரு 2 மாதமா, ஸ்டண்ட்டுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் வந்து அந்தளவுக்கு இல்லை, எனக்கு இப்போ தான் ஒரு 2 months ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னு. நடக்கவே முடியல, வீட்டுக்குள்ளே சும்மா அந்த கிச்சன் வீட்டுக்குள்ளே ஹாலில் அப்படி நடக்கிறது அவ்வளோதான். வெளியேன்னு போகும்போது நடந்து போகிறோன்னா ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா, பொறுமையாக நடங்கம்மா அப்படின்னாரு. ரொம்ப பதட்டமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னாரு. இல்லைம்மா படிக்கட்டுலாம் அவ்வளோவா ஏறாதுன்னு சொன்னார். வீட்டுக்குள்ளேயே அப்படியே பொறுமையாக நடங்கன்னு சொன்னார். அப்புறம் யூட்ரஸ் ப்ராப்ளம் பற்றி சொன்னால் அதுக்கு கைனகாலஜிஸ்ட் போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் ரொம்ப முக்கியம் தான் சொன்னார். அப்புறம் வந்து அவரும் பாபா டிவோட்டி. ஸோ வந்து இந்த மாதிரி சொன்னேன் நான், 6 yearsக்கு மேலே நான் போயின்ட்டுருக்கேன். கொரோனானால அதுக்கப்புறம் போக முடியல. ஸோ இப்போ ஏதோ எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, அங்கே போயிட்டு வந்தால் தான் எனக்கு எல்லாமே கொஞ்சம், எப்போவுமே அப்படி தான், ஷிரடிக்கு போயிட்டு வந்தால் இல்லை மயிலாப்பூர் பாபாவுக்கு போயிட்டு வந்தாலே எனக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் போகலான் இருக்கேன் டாக்டர் அப்படின்னு. சரி ஒன்றும் இல்லைம்மா, பத்திரமா போயிட்டு வா, 6 month ஆகிடுச்சில்ல, அதனால் ஒன்றும் இல்லை, பட் மலை மாதிரி தான் ஏறக்கூடாது, ஷிரடி வந்து கீழே இருக்க டெம்பிள் தானே, போயிட்டு வான்னாரு. ஸோ கூட்டத்தில் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது தரேன், நீ போயிட்டு வா அப்படின்னாரு. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு நான் பர்ஸை எடுத்து அவருக்கு, ஏன்னா அங்கேருந்து கிளம்பி போகும்போதே எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், அது 400-500 வாங்குவார் அவர் வந்து இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்படின்னு. என்னடா இது இவ்வளோ அதுக்கு ஸ்பெஷல் க்யூலேயே 500 ரூபா கொடுத்து போயிடலாம் அப்படிங்க. 500 ரூபா கொடுத்து போனால் கூட அங்கே வந்து கொஞ்சம் நேரம் நிற்க வைப்பாங்க. அது அங்கே ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்துலேருந்து தள்ளி போய் போகணும். அதான் 500 ரூபா கூட்டன்றது இந்த ஆர்த்தி தர்ஷன் இருக்குல்ல, அது கூட கூட்டமாக இருக்கும். இந்த க்யூன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அதனால் என்ன பண்ணேன் நான், சரி பார்ப்போம். ஏன்னா வந்து நான் போகிறேன்னா என் கூட ஒருத்தர் அலோவ் பண்ணுவாங்களா, சரி நான் மைலேஜை கூட்டிக்கலாம். ஹஸ்பண்ட்க்கும் சாய்க்கும் வந்து 200 டிக்கெட் வாங்கிட்டு அவங்க உள்ளே வந்துட்டோம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுட்டுருக்கேன். பார்க்கணும் டாக்டர் சர்டிஃபிகேட் காமிச்சாலும் எப்படி இருந்ததுன்னு ஒன்றுமே புரியல. எப்படி புரிஞ்சுக்க போகிறாங்க தெரில அந்த இந்திக்காரங்க. ஸோ அதனால தான் அந்த பழைய ரிப்போர்ட்டெல்லாம் அது ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே விட்டாங்கன்னா சரி, இல்லாட்டி 200 டிக்கெட் தான் வாங்கிட்டு போகணும். 200 செலவு பண்ணுறது பெருசு இல்லை. அது கரெக்டாக சுற்றி போகும். கரெக்டாக பாபா ஹால் இருக்குல்ல, அந்த ஹாலை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு படிக்கட்டு போகும். அதுக்கும் முன்னாடி 2-3 படிக்கட்டு வரும். அது வந்து தர்ம தர்ஷனத்துக்கு வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு கொஞ்சம் சுற்றி வரும். 200 டிக்கெட் வந்து பாதியில் விடுவாங்க. அந்த பாதியில் விடுற இடம் இருக்குது தெரியுமா, ஜங்ஷன், அந்த இடம் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது. போயிருக்கெல்லாம் 6 வருஷம் அப்பயே இந்த மாதிரி மூச்சு முட்டின்னு தான் இருந்தேன். அப்போல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது கூட்டத்து. இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்டிங்கே நீங்களாம் பார்க்கணும் என்னோடது. இப்போ கொடுக்குற வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படி மூச்சு இறைச்சலாக இருக்குது. ஸோ அதனால் அது பாபா ஹால் இருக்குல்ல, மேலே பாபா இருக்கிற ஹாலு, அந்த ஹாலை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்ஸ் வரும். அந்த இடத்துல வா ஒரு புடவை கட்டியிருந்தால் புடவை கஞ்சி வந்துடும், துப்பட்டா இருந்தால் துப்பட்டா காணாமல் போயிடும். அந்த மாதிரி அங்கே ஒரு நெருக்கமாக இவ்வளோ பெரிய படிக்கட்டு இருக்கும். அந்த மொத்தமாக விட்டுருவாங்க. அவனும் தப்பன்னு எல்லோரும், அதாவது சிங்கிளாக போனாங்கன்னா அப்படியே போகலாம். அப்படி இருக்காது. அந்த இடத்துல மொத்தமாக எல்லாம் படிக்கட்டில் ஏறி அப்புறம் போய் பாபா கிட்டே போய் அப்படி போவாங்க. அப்போ தப்பன்னு ஓடி போவாங்க பாரு. அந்த இடத்துல ரொம்ப டெரிபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் யோசிக்கிறேன் நான். இந்த ஸ்பெஷல் சீனியர் சிட்டிசன் க்யூவில் போனீங்கன்னா அதிலலாம் விட மாட்டாங்க. தனியாக ஒரு பாபா கிட்ட ஒரு டோர் இருக்கும், அந்த பக்கம் விட்டுருவாங்க. அப்படி தான் இது முன்னாடி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான். ஸோ அதில் விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அந்த 200 டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு இது அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. அப்படி அக்செப்ட் பண்ணலன்னா 200 ருபீஸ் வாங்கிட்டு போயிடலான் தான். ஸோ அதுக்கு ஒரு 1000 பட்ஜெட் வச்சுட்டு தான் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் இதுவாக இருக்குது. பார்ப்போம். மாஸ்க்லாம் போட்டுன்னு போகலான்ட்டு நீங்களும் வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதல் என்ன இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.